மதிய உணவுல நல்ல ரெயின்போ கலர்ல காய்கறிகள் இருக்கணும். நல்ல சிவப்பு கலர்ல கேரட் இருக்கட்டும், பீட்ரூட் இருக்கட்டும், பீட்ரூட் துண்டு வச்சுக்கோ. பச்சை நிறத்துல நிறைய ஒரு கைப்பிடி நிறைய கீரை இருக்கட்டும். என்னென்ன நிறங்கள்ல நல்ல வெள்ளரிக்காய் துண்டு, எந்தெந்த காய்கறிகள் இல்ல புலால் சாப்பிடுறோமா நல்ல மீன் துண்டு, கோழி துண்டு அவ்வளவு இருக்கணும். சோறு கொஞ்சமா இருக்கணும். சோறை மலை மாதிரி குமிச்சு கொஞ்சோல தொட்டு சாப்பிடுற பழக்கம் தயவு செய்து நம்ம வேண்டாம். சோறு இப்ப நிறைய பேர் இல்ல சார் நான் வெஜிடேரியன் அப்படிப்பாங்க. சரி வெஜிடேரியன் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா சோறு அப்படி குமிச்சிருப்பான். அவனுக்கு பேர் வெஜிடேரியன் இல்ல சோற்றேரியன். சோறை குமிச்சு சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சமா சோறு வைத்து காய்கறிகளை நிறைய வச்சுக்கோ, புலால் நிறைய வைத்துக்கலாம். அந்த கொஞ்சமா வைக்கக்கூடிய சோறும் கருப்பு நிறத்திலேயோ பழுப்பு நிறத்திலேயோ சிகப்பு நிறத்திலே இருக்கட்டும். அப்படி நாம அரிசி சாப்பிட்டு பழகணும். இல்ல சார் எனக்கெல்லாம் சுகர் எல்லாம் கிடையாது சார், பிபி எல்லாம் கிடையாது, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்கு இல்ல இனிமேல் என்ன சொல்றார்கள் என்றால் லோ கிளைசிமிக் உணவு மட்டும்தான் சர்க்கரை புற்றுநோய்களை தடுப்பதற்கு மிக மிக முக்கியமானதுன்னு சொல்றோம். அப்ப லோ கிளைசிமிக் உணவை நம்ம தான் தேடணும். இந்த சிறுதானியங்கள் கேழ்வரகை தவிர மற்ற அத்தனை சிறுதானியங்களும் லோ கிளைசிமிக்கா உள்ளது.